இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கையை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாக மாறிடுச்சு. அதனால மதிப்பெண்களை நோக்கி எல்லா பள்ளிக்கூடங்களும் ஓடிக்கிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. பழைய ஆசிரியர்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு சிறுகதை சொல்லுவாங்க. அந்த கதையோட சேர்த்த ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கும். ஆனால் வெளிநாடுகளெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாணவனுடைய தனித்திறன் ஆற்றலை தான் தேடுவாங்க. தனித்திறன் ஆற்றல்னா அவங்களுக்கு தனித்துவமான என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் தேடுவாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை பாடங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய நகரம், அந்த நகரத்தில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்லாம் உற்சாகமாக இருந்தாங்க. புகழ்பெற்ற தத்துவ பேராசிரியர் கிம் எரக்சன் ஒரு கண்ணாடி குடுவையோட வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சாரு. இதை பார்த்த மாணவர்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்தது. இன்னைக்கு பாடம் வழக்கம் போல இருக்க போறதில்ல அப்படின்னு மாணவர்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. பேராசிரியர் கொண்டு வந்த கண்ணாடி குடுவைய ஒரு மேஜை மேல வச்சாரு. மேசைக்கு அடியில இருந்த பெரிய கற்களை எடுத்து கண்ணாடிக்குள்ள நிரப்ப ஆரம்பிச்சாரு. குடுவை முழுவதும் கற்கள் நிரம்பி இருந்தது. இப்போ மாணவர்கள் கிட்ட கேட்டாரு, மாணவர்களே, இந்த குடுவையை கவனிங்க, இந்த குடுவை நிரம்பியதா என்று பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க விட்டியும் மாணவர்கள் எல்லாம் ஆமா அப்படின்னாங்க. இல்ல, இன்னும் நிரம்பல அப்படின்னு சொன்னாரு. மாணவர்கள் எல்லாம் ஒரே குழப்பம் அடைஞ்சாங்க. அவர் கொண்டு வந்த பையை எடுத்தாரு. அந்த பைக்குள்ள இருந்து சிறிய சிறிய அளவிலான கற்களை எடுத்தாரு. அந்த கற்களை எல்லாம் அந்த கண்ணாடி குடுவையில ஒட்ட ஆரம்பிச்சாரு. கற்களுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடைவெளிகளை எல்லாம் இந்த சிறிய கற்கள் நிரப்புது. மறுபடியும் கேட்டாரு, இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேட்டாரு. இவர் கேட்கிற சூட்சமம் மாணவர்களுக்கு புரிஞ்சது. சில பேர் ஆமான்னாங்க, சில பேர் அமைதியா இருந்தாங்க. இன்னொரு பையை எடுத்தாரு. அந்த பை முழுவதும் மணல் நிரப்பப்பட்டிருந்துச்சு. மணலை குடுவைக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சாரு. இருந்த சிறிய சிறிய இடைவெளிகளையும் அந்த மணல் நிரப்பியது. மாணவர்களை பார்த்து மறுபடியும் கேட்டாரு, இப்போ குடுவை நிரம்பிருச்சா அப்படின்னாரு. மாணவர்கள் மெதுவா தலையசைச்சாங்க. இப்ப கொஞ்சோண்டு தண்ணி எடுத்தாரு. தண்ணி எடுத்து அந்த குடுவையில ஊத்த ஆரம்பிச்சாரு. ஊத்துன உடனே அந்த தண்ணி மணல் வழியா சென்று இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடங்களை நிரப்பி முழுவதுமாக நிறைந்தது. இப்பொழுதுதான் முழுவதுமாக நிறைந்தது அப்படிங்கிறத பேராசிரியர் ஒத்துக்கிட்டார். மாணவர்கள் முன்னிலையில இதற்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, இந்த ஜாடி என்பது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. இந்த பெரிய கற்கள் என்பது உங்கள் குடும்பம், நீங்கள் கண்ட கனவுகள், உங்கள் ஆசை. சிறிய கற்கள் என்பது உங்களிடம் இரண்டாம் கட்டமாக உள்ள பொருட்கள், உங்கள் வண்டி, நீங்கள் ஆசையாக வாங்கிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி. மணல் என்பது உங்களின் அர்த்தமற்ற எண்ணங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதலில் சிறிய கற்களையும் மணலையும் நிரப்பிவிட்டால் உங்களுடைய குடும்பம், நீங்கள் கண்ட ஆசை, உங்களுடைய லட்சியம் இவற்றிற்கு இடம் இருக்காது. ஆகையால் பெரிய கற்கள் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதன் பின்னர் நீங்கள் நிரப்ப விரும்பும் சிறிய கற்கள், மணல்களை அதனுள் நிரப்பும் போது உங்கள் வாழ்வு முழுமையடையும். உடனே ஒரு மாணவி எழுந்து, அப்படி என்றால் தண்ணீர் எதற்காக, அது எதை குறிக்கிறது என்று கேட்டார். அதற்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. தண்ணீர் என்பது நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் செலவிடும் நேரம், அவர்களுடன் அமர்ந்து அருந்தும் ஒரு தேநீர். முதலில் உங்கள் வாழ்வில் குடும்பம், ஆசை, லட்சியம் போன்ற கற்களை சேருங்கள். உங்கள் வேலை, அன்றாடம் செய்யும் பணிகள், சின்ன சின்ன விஷயங்கள், இவற்றை சிறிய கற்களாக சேருங்கள். பிறகு உங்கள் நண்பர்களுடன் சென்று ஒரு தேநீருடன் அழகிய தருணங்களை உருவாக்குங்கள். வாழ்க்கை நிரம்பிவிட்டது என்பதல்ல முக்கியம், அதில் முக்கியமானவற்றை வைத்து முழுமையாக வாழ்வதே முக்கியம். இப்படியாக சொல்லி அன்னைக்கான பாடத்தை முடித்தார் பேராசிரியர். இந்த தருணத்துல என்னுடைய ஆசிரியரை நான் இங்க நினைவுபடுத்துறேன். அவங்க தாயார் கிருஷ்ணவேணி. நான் ஏன் தாயார் அப்படிங்கிறேன்னா, எனக்கு சிறு வயசுல இருந்தே அம்மா கிடையாது. அவங்க என்னைய ரொம்ப அரவணைச்சு எனக்கு நிறைய நெறிகள் கற்றுக் கொடுத்தாங்க. இது போல உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் பேர்களை கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அழகான காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.